நங்கையும் கோகுலும் இருந்த அந்த ஓவியத்தை அவன் நெருங்கும் வேளையில், ஏய், என்ன பண்றாங்க என்று ஒரு சத்தம் கேட்டு திரும்பினான் கோகுல். அந்த அறையின் வாசலில் தேவி நின்றிருந்தாள். பாப்பா, நீ இன்னும் போகலையா என்றபடி அந்த அறையை விட்டு வெளியே வந்தான் கோகுல். நீ பண்ணுற வேலைக்கு எப்படி நான் அங்கே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன்? அதனால தான் அங்கே வந்துட்டேன். நீ ஒழுங்காக இருக்க மாட்டியா? ஏதாவது தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா என்றாள் தேவி. சிரித்த கோகுல், அடேங்கப்பா, முளைச்சி இன்னும் 3 இலை கூட விடலை, அதுக்குள்ளே என்ன பேச்சு? அப்பாப்பா, வயசில் பெரியவங்களை இப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது பாப்பா. நாங்கிறதுனால உங்கள்கிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இதே வேற யாராவது இருந்தால் இதுக்குள்ளே ஒன்று திட்டியிருப்பாங்க, அடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது என்றான் கோகுல். உன்கிட்ட மனசளவில் நான் வாங்காத திட்டா இல்லை அடியா எதையும் நான் மறக்கலை கோகுல். நீ பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து நானே உன்னை கொன்று போட்டிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, அம்மா உன் மேலே உயிரையே வச்சுருக்காங்க. நான் உன்னை கொன்னா போகிறது உன்னோட உயிர் மட்டும் இல்லை, அம்மாவோட உயிரும் சேர்த்து தான். அதனால தான் உன்னை இப்போ வரைக்கும் சும்மா விட்டு வச்சுருக்கேன் என்று அவனை முறைத்தபடி மனதினுள் நினைத்து கொண்டாள் தேவி. சரி வா, உன்னோட அப்பா அம்மா கிட்ட உன்னை விட்டுட்டு வரேன் என்றான் கோகுல். தேவியின் உடலில் எரிச்சல் உண்டாக ஆரம்பிக்க அவள் இந்த எல்லைக்குள்ளிருந்து செல்ல வேண்டிய நேரம் வந்ததை உணர்ந்தவள் கோகுலிடம் சொல்லாமல் அங்கிருந்து ஓடினாள். பாப்பா, பாப்பா என்று அவள் பின்னே ஓடினான் கோகுல். ஒரு கட்டத்தில் அவளோடு சேர்ந்து அவளை பற்றிய ஞாபகங்களும் மறைய, எதுக்காக அங்கே வந்தோம்? அந்த ஓவியங்களை தானே பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஏதேதோ விசித்திரமாக நடக்குதே என்ற குழப்பத்துடன் மீண்டும் அந்த வீட்டிற்குள் வந்தான். என்னாச்சு பாப்பா, எதுக்காக இப்படி ஓடி வர என்றார் தாத்தா. எனக்கு நிறைய சக்தி இருக்குதான், இருந்தாலும் என்னால் அவங்களோட எல்லைக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. நான் அம்மாவோட புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாற்றிக்க எனக்கு நானே போட்டுக்கிட்ட மந்திர வளையம் அழிய ஆரம்பிச்சிடுச்சு. அதான் வந்துட்டேன். சரி பாப்பா, நானே போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னியே, எதுவும் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இல்லை தாத்தா, என்னால் அவங்க என்ன திட்டம் போட்டு வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. நான் அந்த மாளிகையில் நங்கையை பார்த்தேன், அதுவும் அவளோட பழைய வடிவத்தில். என்ன, நங்கையை பார்த்தியா? அவள் எப்படி வெளியே, அதுவும் இன்னைக்கு என்றார் தாத்தா குழம்பியபடி. எனக்கும் அதான் புரியலை தாத்தா. பௌர்ணமி இல்லாத நாளில் அந்த நங்கை மட்டும் இல்லை, அவளோட இருக்கிற அவனும் ஆத்தங்கரையோட எல்லையை தாண்ட முடியாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? அதோட தாத்தா, முதல்ல அவள் எப்படி அந்த சவப்பெட்டியிலேருந்து வெளியே வந்தா? நீங்கள் அவளை மந்திரத்தில் கட்டி வைக்கல, சத்தியத்தில் கட்டி வச்சதா சொன்னீங்க. அப்படி என்ன சத்தியம் அது? எப்படி சத்தியக்கட்டு உடஞ்சது? எப்போ உடஞ்சது என்றாள் தேவி. ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரையே வச்சிருக்கிற 2 பேர் ஒன்றா இருக்கிற நேரத்தில் அவங்கள யாராவது ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ ரத்த காணிக்க கொடுத்தாதான் அவளால் வெளியே வர முடியும். இதுதான் பாப்பா நாங்கள் போட்ட சத்தியக்கட்டு. நம்ம ஊரில் யாரும் அந்த ஆற்றுக்குள்ளே கால் கூட வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆற்றோட மத்திக்கு யார் போக போகிறாங்கன்னு நினச்சி நான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன். அவளுக்கு சரியாக எப்போ விடுதலை கிடச்சதுன்னு தெரியலை. ஆனால் கடந்து போன இந்த பௌர்ணமி நாட்களில் தான் அவளோட நடமாட்டம் இருந்திருக்கு. சரியாக சொல்லணும்னா உனக்கு விடுதலை கிடச்ச அதே நேரத்தில் இல்லை, அதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் அவளுக்கு விடுதலை கிடச்சிருக்கணும் என்றார் தாத்தா. நடந்ததை அறிந்து கொள்ள நினைத்து கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்த தேவிக்கு பத்மா ஆற்றுக்குள் இழுக்கப்பட்டு அவளை காப்பாற்ற வேண்டி கோகுல் ஆற்றுக்குள் நுழைய அவனின் காலில் காயம் உண்டாகி வெளியே வந்த அந்த இரத்தமும் தெரிந்தது. அம்மா அவங்க இரத்தத்தால் எனக்கு விடுதலை கொடுத்தாங்க, அவங்க புருஷன் அவங்க எதிரிக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க என்றாள் அவள். என்னம்மா சொல்கிற? ஐயாவா அந்த நங்கைக்கு விடுதலை கொடுத்துருக்காரு? ஆமாம், உங்கள் ஐயாவே தான். ஐயாவோட ரத்தம் பட்டதால தான் அவளுக்கு விடுதலைன்னா அவரோட ரத்தம் அவளுக்கு சக்தியை இன்னும் அதிகமாக்கி இருக்குமே பாப்பா. நீங்கள் சொல்கிறது சரிதான் தாத்தா. அவளோட சக்தி முன்னை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எல்லாம் அவரால் தான். என்னோட அம்மாவுக்கு ஆபத்தை வரவழைக்கிறதே அவர் தான். தேவையில்லாமல் அவளை விடுவிச்சு அவளுக்கு சக்தியை அதிகமாக்கி அவள் பழிவாங்கிறதுக்கு வசதியாக அம்மாவை அவள் வாழ்ந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாரே. இவரெல்லாம் என்ன செய்கிறது என்றாள் தேவி கோபத்துடன். பாப்பா, கோபத்தில் அறிவு வேலை செய்யாதுன்னு நீ தானே அடிக்கடி சொல்லுவ. இப்போ நீயே எப்படி கோவப்படலாமா? அம்மாவையும் ஐயாவையும் அவள் பிடியிலிருந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு மட்டும் யோசி என்றார் தாத்தா. அங்கே கண்ணாடியின் முன் தன்னைத்தானே அலங்கரித்தபடி நின்றிருந்தாள் நங்கை. நீ ஏற்கனவே அழகு, இதில் அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இந்த ஒப்பனை எல்லாம் தேவையா? என்னை மயக்கத்தானே இத்தனையும் என்றவாறு அவள் தோள்களில் கோகுல் மாலையிட்ட காட்சி நினைவுக்கு வந்து அவளை வெட்கமுறச் செய்தது. இன்னும் சிறிது நேரம்தான். சூரியன் மறைந்து நிலவு வந்துவிட்டால் போதும். என் சக்தியெல்லாம் பல மடங்கு பெருகிவிடும். இந்த இரவுக்காகத்தான் நான் பல நாட்களாக காத்திருந்தேன். நான் என்னுடைய பிரபுவுடன் நிரந்தரமாக இணையப் போகிறேன். அவருடன் நான் வாழ நினைத்த வாழ்க்கையை வாழப்போகிறேன். அவரை என் உலகத்துக்கு அழைத்து செல்லப் போகிறேன். அங்கே அவருக்கும் எனக்கும் நடுவில் யாரும் வர முடியாது. எங்களின் வாழ்க்கை சொர்க்கத்தின் வாழ்க்கையை விட அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும் என்று தனக்குள் பேசிக்கொண்டாள் நங்கை. பகல் கனவு காணாத நங்கை, பகலில் மனிதர்கள் மட்டும்தான் கனவு காண்பார்கள் என்று ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்த நங்கை அதிர்ந்தாள். பத்மாவை
அவள் அங்கே அப்படி ஒரு கோலத்தில் காண்பாள் என நினைத்து பார்க்கவில்லைதான். நீ நீ என்ன தெரியல? நான் யாருன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் நீ மறந்துருக்க முடியாது. நான் தான் பத்மா. நான் என்னை விட அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்த உன்னால் என்னோட காதலை தொலைச்சி, என்னோட மரியாதையை தொலைச்சி, கடைசியில் என்னோட உயிரையும் விட்ட இந்த உலகத்தோட மிகப்பெரிய அபாக்கியவதி பத்மா. இல்லை, நடந்தது எதற்கும் நான் பொறுப்பாக முடியாது. எப்படி பொறுப்பாக முடியாதா? உனக்கு நடந்ததெல்லாம் மறந்து போச்சா என்ன? நீ முதல்ல இந்த கிராமத்துக்கு எப்படி வந்த, ஏன் வந்த? உன்னை இந்த கிராமத்தில் உள்ளவங்க எப்படி நடத்துனாங்க? நான் உனக்கு என்னெல்லாம் உதவி பண்ணினேன்? நான் பண்ண உதவிக்கு பதிலாக நீ எனக்கு என்ன துரோகம் பண்ண, எப்படியெல்லாம் பண்ணன்னு எல்லாமே மறந்து போச்சா? ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தவா? உன்ன மாதிரி பொண்ணுக்கு நான் ஞாபகப்படுத்த தேவை இருக்காதுன்னு நினச்சேன். ஞாபகப்படுத்தணுன்னா சொல்லு, நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்றாள் பத்மா ஆக்ரோஷமாய். பத்மா என்று பதறிய நங்கை பத்மாவை தீண்ட முயல அவள் காற்றோடு கலந்தாள். அதன் பிறகே கண்முன் தோன்றியது பத்மாவின் மாயை என்று உணர்ந்தாள் நங்கை. அவள் திரும்பி நின்ற போதும் அவள் முன்னிருந்த கண்ணாடியில் அவளுடைய பிம்பம் அவளை முறைத்த வண்ணமாய் இருந்தது. என்ன நங்கை, குழப்பமாக இருக்கிறதா? நான் உனக்குள் இருக்கும் நீ அறியாத உன்னுடைய மனசாட்சி. நான் வெளியே வருவதற்கு இதைவிட சரியான சந்தர்ப்பம் ஒன்று இருக்கப் போவதில்லை. நன்றாக யோசித்துப்பார். நீ யார்? அந்த மனிதன் யார்? அவனுடன் நீ வாழ்வது முறைதானா? அவன் மனமானவன். அவனுடைய மனைவி இருக்கும் பொழுது அவனை நீ அடைய நினைக்கலாமா? என்ன, அவர் மனமானவரா? அவருக்கு நடந்தது திருமணமே அல்ல. அவர் மனம் முழுவதும் நிறைந்திருப்பவள் நானே. என்னை கட்டுப்படுத்தி திருமணம் நடக்க இருக்கும் இடத்திற்கு வரவிடாமல் செய்துவிட்டு கட்டாயப்படுத்தி அவருக்கு வேறொரு திருமணம் செய்துவிட்டனர். அதோடு இயற்கையின் நியதிப்படி அவருடைய முதல் மனைவியான எனக்கே அவர் மீது முழு உரிமை உள்ளது. நீ மனைவியா? நீ ஒரு... போதும், உன்னுடைய தேவையில்லாத பேச்சுக்களை கேட்க நான் விரும்பவில்லை. சென்று விடு இங்கிருந்து என்று கத்தினாள் நங்கை. அவளுக்குள் முக்கால்வாசி கெடுதல் எண்ணம் இருந்தாலும் கால்வாசி நல்ல எண்ணம் இருக்கத்தான் செய்தது. அவளை கொன்று அடைத்து வைத்த அந்த ஊர் மக்களையும் அவளிடமிருந்து அவளுடைய காதலை பறித்த பத்மாவையும் அவள் ஒன்றும் செய்யாமல் கோகுலை மட்டும் தன்னுடன் அழைத்து செல்ல நினைப்பது அவளை பொறுத்தவரை தியாகமே. கோகுலை முழுதாக அடையத்தான் அவள் தன்னைத்தான் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறாள். சூரியன் மறைய சில நிமிடங்களே இருக்கும் இந்த நிலையில் அந்த பெரிய மாளிகையின் மாடத்திலிருந்து நிலவை ரசித்த வண்ணம் நின்றிருந்தாள் நங்கை. அவளுடைய முகத்தில் ஏதோ ஒரு வெற்றி புன்னகை நிறைந்திருந்தது. எவ்வளவு பெரிய அனர்த்தம்! கடவுளே, ஏன் இப்படி நடந்தது? தாத்தா, நாம் மோசம் போயிட்டோம் தாத்தா. நான் உடனே அம்மா கிட்ட போகணும். அவங்க வாழ்க்கையே பறிபோக போகுது என்றாள் தேவி. என்ன தேவி சொல்கிற? இந்த மாதம் வந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி இல்லை தாத்தா. 50 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி எப்போ? 3 நாட்களுக்கு இல்லை, 5 நாட்களுக்கு நிலவின் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். 5ஆவது நாள், அதாவது இன்னைக்கு, நிலவின் ஈர்ப்பு விசை மற்ற நாட்களை விட அதிகமாக இருக்கும். இன்று இந்த நிலவின் ஒளியிலிருந்து சக்தியை ஈர்த்து கொள்ளும் உயிர்கள் யாவற்றிற்கும் அதன் சக்தி பன்மடங்காகும். இன்றைய நாளில் நல்ல சக்தியால் தீய சக்தியை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சுவடியில் எல்லாம் தெளிவாக எழுதியிருக்காங்க தாத்தா. அதனால தான் அந்த நங்கையால் இன்னைக்கு ஆத்தங்கரையை விட்டு வெளியே வர முடிஞ்சிருக்கு. கடவுளே, நான் என்ன செய்வேன் என்று நினைத்தவள் அந்த வீட்டிற்குள் நுழைய முயற்சிக்க அவளால் நுழைய முடியவில்லை. என்னாச்சு தேவி? என்னால் அந்த எல்லைக்குள்ளே போக முடியல. ஏதோ ஒன்று என்னை தடுக்குது என்றாள் தேவி. பாப்பா, என்ன சொல்கிற நீ? அப்பா, அம்மா ஐயாவோட நிலைமை என்றார் தாத்தா.